வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026 ஆகஸ்ட் மாதம் ஓய்வூதியர்களுக்கு 2 குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த தகவல்கள் எந்த ஓய்வூதியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதேபோல் ஓய்வூதியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நடைமுறைகள் என்ன என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுவதை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் தங்களுடைய ஓய்வூதியம் சார்ந்த மனுக்களை 7/8/2026க்குள் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்களுடைய குறைதீர்ப்பு நாள் கூட்டம் 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. மேற்படி ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் சென்னை கருவூலம் மற்றும் கணக்கு இயக்குநரக கூடுதல் இயக்குனர் ஓய்வூதியம் அவர்கள் வருகை தர இருப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் சார்ந்த மனுக்களை இரட்டை பிரதிகளில் வரும் 7/8/2026க்குள் மாவட்ட ஆட்சியருக்கு அஞ்சல் வழியாகவும் நேரிலும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட அரசு ஓய்வூதியர்களுக்கான மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 2026 செப்டம்பர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய முதன்மை கூட்ட அரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல இணை இயக்குனர் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓய்வூதியர்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்க இருக்கிறார். ஓய்வூதிய பலன்கள் முழுமையாக கிடைக்காதவர்கள், ஓய்வூதிய தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டோர், குடும்ப ஓய்வூதியம், பணிக்கொடை, நிலுவைத் தொகைகள் அல்லது ஓய்வூதியம் தொடர்பான பிற நிர்வாக சிக்கல்களை எதிர்கொண்டு வருவோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூட்டத்தில் பங்கேற்க விரும்பும் ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை இரட்டை பிரதியில் தயாரித்து அனுப்பி வைக்க வேண்டும். மனுக்கள் தெளிவான கையெழுத்திலோ அல்லது கணினியில் தட்டச்சு செய்யப்பட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும். மேலும் மனுவில் விண்ணப்பதாரர் முழு பெயர், பதவி, முழு முகவரி, ஓய்வு பெறும்போது பணியாற்றிய அலுவலகத்தின் பெயர், ஓய்வு பெற்ற தேதி மற்றும் ஆண்டு, ஓய்வூதியம் தொடர்பான குறைகளின் முழு விவரம், தற்போது அந்த கோரிக்கை எந்த அலுவலகத்தில் நிலுவையில் உள்ளது என்ற தகவல்கள், ஓய்வூதிய கொடுப்பான எண் மற்றும் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் ஆகியவற்றை தவறாமல் இடம்பெற வேண்டும். ஏற்கனவே இதே குறை சார்ந்து மனு கொடுத்தவர்கள் அந்த மனுடைய கடித எண் அல்லது குறிப்பு எண்ணை புதிய மனுடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். மனுக்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் கணக்குகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மன்னம்மந்தல், மயிலாடுதுறை 609305. மிக முக்கியமாக இந்த மனுக்கள் 2026 ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் அந்த அலுவலகத்தை சென்றடைய வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தகுதியுடைய அரசு ஓய்வூதியர்கள் தேவையான ஆவணங்களுடன் முழுமையான விவரத்தை சேர்த்து மனுக்களை சரியான நேரத்தில் அனுப்பி அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தனது செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.